மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர் ஒருவர். சரி, அப்போ ஒரே ஒரு வசனம். கடந்த வாரத்தில் அதுக்கு முந்தின வாரத்தில் எது பாவம், எது நீதி, எது நியாய தீர்ப்புன்னு இயேசு சொன்னார்னு வாசித்தோம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்தும், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அந்த வசனங்களை எடுத்து யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? இப்போ யோவான் 16:8 முதல். அவர் வந்து பாவத்தை குறித்து எடுத்துட்டீங்களா? எல்லாம் கொஞ்சம் இந்த பைபிள் பரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 16:8 யோவான் 16:8 எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அவர் வந்து, அவர்னா எவர்? அதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவரை பற்றி எழுதியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து 3 விஷயம்தான். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து 3 விஷயந்தான் சொல்கிறாரு. அது எது பாவம், எது நீதி, எது ஏன் நியாய தீர்ப்புன்னு அடுத்த வசனங்களில் வருது. 3 காரியம். ஒன்று பாவம், எது பாவம், அப்புறம் எது நீதி, ஏன் நியாய தீர்ப்பு. அது 3 அர்த்தம் பின்னாடியே வருது. அடுத்து வாசிங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்தும். அப்போ பாவம்னா என்னன்னு இவர் சொல்கிறாரு? என்னை நம்ப மாட்டேன்ட்டாயா, அதான் பாவம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. இயேசுநாதர் வந்து பரிசேயர் சதுசேயரெல்லாம் கேட்குறாரு, யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷரால் உண்டாயிற்றா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்படி யோசிக்கிறானுங்க. தேவனால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் ஏன் அவனை நீ நம்பலைன்னு கேட்பாரு. இல்லை மனுஷனால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் ஜனங்களெல்லாம் யோவான பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, தீர்க்கதரிசின்னு. அப்போ மனுஷர்கள் மக்கள் நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படி சொல்லி தெரியாது. அப்போ நானும் சொல்ல மாட்டேன் போன்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பின்னாடி ஏதோ அர்த்தம் சொல்கிறாரு, அது வேற. அப்போ நானும் சொல்ல மாட்டேன். இதில் என்ன ஒரு விஷயம் கவனிக்கணும்னா, யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷரால் உண்டாயிற்றான்னா இப்படி கேட்ட ஒரு பாடு தான் தெரியணுமான்னா இல்லை. அங்கே தேவனால் உண்டாயிற்றது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சிருந்திருக்கணும், தெரியாமல் இருந்தால் அது தப்பு அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாரு. எந்த ஒரு சத்திய வார்த்தையும் சிறு பிள்ளை பேசினாலும், வேறு பெரியவங்க பேசினாலும், முதியோர் பேசினாலும், ஏன் சமயத்தில் பாவிகள் கூட எது சத்தியம்னு சொல்லிவிடுவாங்க. அவங்க சொன்னாலும் எது சத்தியம் என்று உங்கள் இருதயத்திலே தெரிந்திருக்கும், அதை பிடித்து கொள்ள வேண்டியது அவசியம். இங்கே நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? திருடுறது, பொய் சொல்கிறது, இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசலாம் பாவம் சொல்லுவோம். ஆனால் அவர் என்னத்தை சொல்கிறாரு பாவம்னு? நீ என்னே நம்பலை, அதாவது விசுவாசியெல்லாம் அது அது வந்து ஒரு ஜார்கன் சொல்லுவாங்க.
நம்புனியா நம்பலையா? என்னைய நம்பலை இல்லை, பாவிதான் அவன் அப்படி சொல்லிட்டார். நான் இந்த உலகத்தில் வந்து மனுஷனுடைய பாவங்களுக்கு சிலுவையில் பரிகாரம் பண்ணுற ஆளா, பஸ்கா ஆட்டுக்குட்டியா, மேசியாவா நான் வந்திருக்கேன். என்னைய நம்ப மாட்டேங்கிறேன், போட நீ பாவிதான்டா அப்படின்னு சொல்கிறார். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. அவர்கள் என்னை விசுவாசியாதது நிமித்தம் பாவத்தை குறித்தும். அப்போ பாவம் எதுன்றாரு? என்னைய நம்ப மாட்டேன்றான். இத்தோட இல்லை, அவர் எவ்வளவு வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்தாரு. அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் அப்படி சொல்லிட்டாரு. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். அப்பொழுது உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. நன்மையினால், நல்ல வார்த்தைகளை. இன்னைக்கு பிரியாணியை பற்றி ரொம்ப பேசிட்டோமோ? வேணு பிரியாணிக்கு நான் கமிஷன் எது வாங்கிட்டு வந்துட்டு 4 தடவைக்கு 5 தடவை வேணு பிரியாணியை பற்றி சொன்னேன். அப்படி எதுவும் நினச்சிடாதீங்க. நம்ம எந்த கடைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற ஆளுகளில். ஆனால் ஏதோ நேச்சுரலாக இயற்கையாகவே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த இடத்துல பைபிளில் சொல்கிற வசனம், சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுக்குறாருங்கிறது உண்மைதான். ஆனால் உங்கள் வாய் நன்மையினால். எது நன்மை? தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் நன்மையானது வேறு எந்த வார்த்தையாவது பூமியில் இருக்கா? தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் நன்மையான எந்த வார்த்தையாவது பூமியில் இருக்கிறதா? அந்த தேவனுடைய வார்த்தைகளாலே, என் தேவன் அவர் என்னுடைய பிதா, அவருடைய குமாரனாய் இயேசு இரட்சகர், அவர் வந்து சிலுவையில் எனக்காக ரட்சிப்பை மீட்பை சம்பாதித்திருக்கிறார், என்னை தேவனுடைய பிள்ளையாக்கினார், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக இந்த பூமியிலே நான் எல்லா நன்மைகளையும் பெற்று பரிபூரணமாய் வாழ எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர் கொடுத்திருக்கிற வாழ வயதை போலாகிறதையும் பெற்றுக்கொள்ள. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நம்ம வாழ வயது போலாகிறது மட்டும் இல்லை, இயேசு வரும் வரைக்கும் நீங்கள் விரும்பினா இருக்கலாம். அநேகர் வந்து இதுக்கு மேலே எந்த உலக வாழ்க்கை எனக்கு போதும் வேண்டாம் அப்படின்னா அவங்க போயிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் கர்த்தர் வந்து உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் எவனும் மரிக்காமலும் இருப்பான். அவர் சொன்னது, அதாவது நம்முடைய நன்மைக்காக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை எடுத்துக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. இப்போ அதெல்லாம் சுகமாகாதுங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விட்டுட்டீங்க, ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தையை விட்டுட்டீங்க, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான வார்த்தையை விட்டுட்டீங்க, அப்படி வந்துடுது. அதான் அதை நம்பலை. அவர்கள் என்னை விசுவாசியாதது நிமித்தம் பாவத்தை குறித்தோம். நான் தேவனுடைய குமாரன் வந்து சிலுவையில் இவங்களுக்காக பாடுபடுறேன், அந்த பஸ்கா ஆடாக இருக்கிறேன், நான் தான் தேவனுடைய குமாரன், உங்களை மீட்க வந்தாலும் அப்படி வந்திருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. அவர்கள் என்னை விசுவாசியாத நம்ப மாட்டேங்கிறதுனால இவர் தான் தேவனுடைய குமாரன் நம்ப மாட்டேன்றான். அப்போ நீ நம்புனா தேவனுடைய பிள்ளையாகிருவ, பரிசுத்தவானா நீதிமானா மாறிடுவேன். நம்பலைன்னா பாவின்னு சொல்கிறார். என்னை நீ நம்பலை இல்லை, நீ பாவி தாண்டா, போட நரகத்துக்கு அப்படி சொல்லிட்டாரு. அவர்கள் என்னை விசுவாசியாதது நிமித்தம் பாவத்தை குறித்து. பாவம்னா என்ன? நம்ம அநேக காரியங்களை சொல்லுவோம். ஆனால் கர்த்தரே இயேசுவே சொன்னது எது பாவமா? அவன் என்னை நம்புனா அது பாவம், அது வந்து அது ஆசீர்வாதம். அவன் நம்பலையா அவன் பாவி, அவன் நம்புனானா அவன் நீதிமான். என்ன இது இவ்வளவு வெளிச்சமாக இருக்குது, ஆனால் எப்படி மக்களுக்கு புரியாமல் இருக்குது? இயேசுவை நம்பினால். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கின்றன, எவ்வளோ பேர் ஆங்காங்கே இருக்கிறார்கள். ஏன் கிறிஸ்தவ மார்க்கத்திலையுமே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால்
இயேசுவை நம்பாமல் அவர்கள் என்னை விசுவாசியாததினாலே பாவத்தை குறித்து, அந்த இயேசுவை தான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் இன்னும் 4 பேரை சேர்த்து விசுவாசிச்சா அவங்களால நான் நீதிமான்னு சொல்ல முடியலை. தங்களே பாவிகள் என்று தான் சொல்லுகிறார்கள். கரெக்டு. இயேசுவை விசுவாசியாதபடியாலே அவர்கள் தங்களை பாவிகள் என்று சொல்லுகிறார்கள். உண்மைதானே? அவர் என்ன அப்படி சொல்லிட்டாரு, என்னை விசுவாசியாதது நிமித்தம் பாவத்தை குறித்தும்னு சொல்லிட்டாரு அப்படின்னா இல்லை, எல்லாரும் அதை ஒத்துக்கிறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த விதத்தில் நீதிமான்கள்? எந்த விதத்தில் நம்ம பாவி இல்லை? இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள், ஆதலால் உங்களுக்கு பாவத்தை பற்றி பேச வேண்டியதில்லை. சுவிசேஷம் வந்தது, இயேசுவே இரட்சகர் என்று செய்தி வந்தது, நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், நம்பினீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள், நீதிமான்களானீர்கள். அப்புறம் என்ன சொல்லுவான்? நீதிமான் என்ன செய்வான்? பாவி என்ன செய்வான்? அவன் பாவம் தான் செய்வான். நீதிமான் என்ன செய்வான்? நீதி தான் செய்வான். ஆக ஒரு மனிதன் நீதிமான் ஆகிறதுக்கு ஒரே வழி இயேசுவை விசுவாசிக்கிறது. என்னன்னு விசுவாசிக்கிறது? தேவனுடைய குமாரன்னு, அவர் பூமியில் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் பரிகாரம் பண்ணார்னு, நமக்காக மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார்னு, நம்முடைய தண்டனையெல்லாம் சிலுவையில் ஏற்றுக்கொண்டது மாத்திரமில்லை, நரகத்திலையும் போய் 3 நாள் அங்கே எல்லாம் அனுபவித்து வந்தார்னு, என்னுடைய ரட்சிப்புக்காக, என்னுடைய மீட்புக்காக, நான் பரலோகத்தின் பிள்ளையாகும்படி, நான் தேவனுடைய பிள்ளையாகும்படி, தேவனுடைய பிள்ளை என்ற அந்த பேர் எனக்கு உண்டாகும்படி, நான் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி இயேசு எனக்காக சிலுவையில் எல்லாம் செய்து முடித்தார் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்புகிறது தான் அவனை நீதிமானாக்குது. நீங்கள் நம்புகிறீர்கள், நீதிமானானீர்கள். இதோடு சேர்த்து வசனங்களையும், வாக்குத்தத்த வசனங்களையும் சேர்த்து நம்ம விசுவாசிக்க முயற்சி செய்வோமாக. எவ்வளவோ தடவை அறிக்கை பண்ணாலும் கூட சுகமாகிறது, அல்லது சில பிரச்சனைகள் தீர்றது, சில கடன்கள் தீர்றது, சில சண்டைகள் தீர்றது, அதெல்லாம் கடினமாக இருக்கலாம். ஆனால் சத்தியத்திலே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது கட்டாயம் ஜெயம் வரும். அது ஜெயம் வரும் வரைக்கும் அது ஒரு சோதனை. அந்த சோதனையில் ஜெயிக்கணும். கர்த்தர் கூட இருப்பார். பாவி பாவம் தான் செய்வான், நீதிமான் நீதி தான் செய்வான்னு சொன்னோம். இப்போ அவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசியாதது நிமித்தம் பாவத்தை குறித்தோம். நான் இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க. இயேசு உள்ளே வந்துட்டா உள்ள பாவத்துக்கு என்ன இடம் இருக்குது? பிசாசுக்கு இடம் இருக்கா? இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டா, இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டா, அங்கே பாவத்துக்கோ பிசாசுக்கோ உள்ள இடம் இருக்கா? இடம் இல்லை. அப்போ பாவம் எப்படி ஒழியுது? இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் வருகிறார், பாவம் ஒழிந்து போகிறது. நம்மளா தேடி போய் அந்த பாவம் இந்த பாவம்னு எதாவது ஆசைப்பட்டு கேட்டால் ஒழிய, அவர் உள்ளே வந்தால், இயேசு வந்தால் பாவம் ஓடி போயிடும். இயேசு வந்தால் பிசாசு ஓடி போயிடும். இயேசு வந்தால் சாபம் போயிடும். இயேசு வந்தால் ஆசீர்வாதம் வரும், கர்த்தருடைய பிரசன்னம் வரும், பரிசுத்தம் வரும், நீதி வரும், தேவனுடைய பிள்ளைங்கிற அந்தஸ்து வரும். அவர் உங்களை தேவர்கள் எல்லாமே எதன் அடிப்படையிலே? இயேசுவானவர் சிலுவையிலே நமக்காக ஏதோ செய்தாரே, அதன் அடிப்படையிலே. உங்களுக்குள்ளே இயேசு வந்த உடனே பிசாசு இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறான். இயேசு உள்ளே வந்த உடனே பாவம் இடத்த காலி பண்ணிட்டு போயிடுது. நீங்கள் கண்ட சிந்தனைகள்லாம் வந்தாலும் கூட அது வேண்டாம் என்று சொல்லி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லும்போது நல்ல ஜீவனுக்கு ஏதுவான சிந்தனைகள் உங்கள் மனதிலே ஓடுகிறது. பாவத்துக்கு பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், உள்ளே வாங்க ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே இருந்து ராஜாவாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆளுவீராக
அப்படி நாம் சொல்லும்போது பிசாசுக்கு எங்கே இடம் இருக்குது? அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபை கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் பிசாசு உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதை நம்புவோமாக. இதை நம்பலைன்னா தான் பாவம்ன்றார். எப்படி? இயேசுவை ஏற்றுக்கொண்டா பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது அப்படிங்கிறத நான் நம்பணும். நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு பாவமும் எப்படி வரும்னு சொல்கிறது? அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது, பிசாசு என்னை பாவம் செய்ய வைக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணுன்றார். அவரை உள்ளே விட்டுட்டோம்னா அவர் கதவை தான் தட்டுவார், நம்ம தான் திறந்து உள்ளே வர சொல்லணும். நம்ம அவரை கூப்பிட்டு நம்ம இருதயத்தில் வச்சுக்கிட்டோமானா உள்ள இருளுக்கும் இடமில்லை, பிசாசுக்கு இடமில்லை, பாவத்துக்கு இடமில்லை, சாபத்துக்கு இடமில்லை. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்னு எழுதியிருக்கு. அதை பிடித்து கொள்வோமாக. இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டா நீதி வந்துருச்சு, பாவம் இல்லை. பரிசுத்தம் வந்துருச்சு, அசுத்தம் இல்லை. ஜீவன் வந்துருச்சு, அங்கே மரணம் இல்லை. இதை நம்புனா நீதிமான், நம்பலைன்னா பாவி. அப்போ கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைக்கும் ஆமேன் போடுறது தான் கரெக்டு. கர்த்தாவே நீர் சொன்ன வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாவற்றுக்கும் நான் ஆமேன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிடணும். அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றுக்கும் ஆமேன். அது எப்படி எனக்கு ஆக கடவுது? அப்படி சொல்லி அந்த சாபத்தை, அந்த பாவத்தை எல்லாவற்றையும் நிராகரிக்கக்கூடிய ஒரு காரியம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாவம் ஓடி போகிறது, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பிசாசு ஓடி போகிறான். உள்ள இடம் இல்லை. வெளிச்சம் வந்தால் இருளுக்கு எங்கே இடம்? இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரூமில் போய் சுவிட்ச் ஆன் போட்டிங்கன்னா லைட் வந்துடுது. அப்புறம் இருளை தேடினாலும் காணாம். உங்களுடைய இருதயத்தில் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உங்களுடைய இருதயத்தில் இயேசு என்ற ஒளி, இயேசு என்ற ஜீவன், இயேசு என்ற வாழ்வு, உங்களுக்குள்ளே இயேசு என்ற ஞானம் எல்லாம் உங்களுக்குள்ளே பிரகாசிக்க கடவுது. அதை பிசாசை போன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் போயிடுவான். நமக்கு தெரியணும், நமக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சீக்கிரமாக சாக வேண்டியதில்லை. காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? காலத்துக்கு முன்னே சாக வேண்டிய அவசியம் இல்லை. எது காலம்? பூரண வயது. ஓகே, நமக்கு பூரண வயது என்னது? சிலருக்கு 60லே பூரண வயது வந்துடுதுன்றாங்க, சிலர் 90 ஆனாலும் விடமாட்டேன்றாங்க. இது எப்படி? நீங்கள் தான் எது பூரணம்ங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. போதுமாண்டவரேன்னா பூரணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை ஆண்டவரே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா இன்னும் பூரணமாகலைன்னு அர்த்தம். நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக வரைக்கும் இங்கே உட்கார வச்சிருப்பேன் இருக்கிறார். எசேக்கியா போய் கேட்டான், என்ன ஆண்டவரே அதுக்குள்ளே விசுக்குன்னு தூக்கறீர்? இந்த அப்பா பிடிச்சிக்க 15 வருஷம். இதில் எல்லாம் இடக்கு முடக்க பாலிட்டிக்ஸ் எல்லாம் பேசலாம். உண்மைதான், பாலிட்டிக்ஸ் அதெல்லாம் இருக்குது. அவன் அந்த 15 வருஷம் எக்ஸ்ட்ரா கேட்ட அந்த நாட்களில் தான் அந்த ஒருத்தன் பிறந்தான். என் பேர் என்ன? மனாசே. அவனை மாதிரி பாவியான ராஜா இஸ்ரேல் தேசத்தில் இருக்கலை. அப்போ சொல்லுவாங்க, நீ எக்ஸ்ட்ரா கேட்ட 15 வருஷம் நீ கேட்காம இருந்தேன்னா அப்பேற்பட்ட பாவியான பிள்ளை அவருக்கு பிறந்திருக்காதுல்ல. அப்படியெல்லாம் கேட்குறது கரெக்டு தான். ஆனால் பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கணும். நம்மளும் கூட நம்ம பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கலைன்னா எப்படியெல்லாமும் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கண்கள் உங்கள் பிள்ளைய மேலே இருக்கட்டும். நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள், அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்க்கணும், கவனிக்கணும். பிள்ளைங்க 2 வார்த்தை பேசும்போதே என்னது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது தோணும் உங்களுக்கு. எங்கேயோ ஃப்ரெண்ட்ஷிப்பு தப்பாக இருக்குது, தெரிஞ்சிடும். கண்டுபிடிங்க, சரியாக நீங்கள் உங்களை வச்சுக்கோங்க. இயேசு உங்களுக்குள்ளே இருக்கட்டும். இயேசுவை விசுவாசித்தால்
அவன் நீதிமான். விசுவாசிக்கலைன்னா அவன் பாவி. விசுவாசா அவர் வந்துடுறாரு. பாவத்துக்கும் பிசாசுக்கும் அசுத்தத்துக்கும் இடமே இல்லை. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 20:7. அப்போஸ்தலர் 20:7 வாசிங்க பார்க்கலாம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில். போதும். வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிற்பதற்காக சீஷர்கள் கூடி வந்திருக்கையில். அப்போ அப்போஸ்தலருடைய காலத்தில் என்னதான் நடந்துதான்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வாரத்தின் முதல் நாள், அவங்க எதுக்க கூடி வந்தாங்களாம்? ஒரு சர்ச் சர்வீஸ் அட்டன் பண்ணி ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஆராய்ச்சி எல்லாம் அதெல்லாம் உண்டு தான். ஆனால் அதோடைய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், இயேசுவை அவரவர் வசனத்தால் கம்யூனியனால் பெற்றுக்கொள்ளுகிறதை பற்றி அது பேசுகிறது. இப்போ நம்ம வார வாரம் கம்யூனியன் கொடுக்கல, அது காரணம் இருக்குது. வருஷத்துக்கு ஒருக்கா கம்யூனியன் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, அது மறந்தே போயிடுது அவங்களுக்கு. வார வாரம் கம்யூனியன் சொன்னால் சிலருக்கு அது சும்மா இது என்ன திரும்ப திரும்ப இதையே சொல்கிறாங்க அப்படின்னு சாதாரணமாக தெரியுது. அதனால தான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைன்னு வச்சுருக்கிறோம் கம்யூனியன். ஆனால் நீங்கள் உங்கள் வீடுகளிலே எப்பொழுதெல்லாம் தேவை என்று நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறலாம். எங்கள் வீட்டில் அப்பமும் இல்லை ரசமும் இல்லை பாஸ்டர், அதுக்கு தான் சொல்ல வர்றேன். அப்பமும் ரசமும் சீக்கிரமாக கண்டுபிடிப்போம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வரும்போதே அந்த அப்பம் தேவையான அளவு இங்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு வரும். ரசம்தான் இங்கே கிரேப் ஜூஸ் எல்லாம் கொடுத்து விட முடியாது. அதுக்கு நீங்கள் அங்கே எங்கேயாவது கடையில் ஒரு கிரேப் ஜூஸ் பாட்டில் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான போது, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான போது, உங்களுக்காக பிற்கப்படுகிறவனுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிறவனுடைய ரத்தம் என்று சொல்லி நமக்கு நாமே சொல்லிக்கொள்வது, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்வது. அப்புறம் நீங்கள் ஜெபக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு தெரிந்த யாரையாவது கூப்பிட்டு ஒரு வசனத்தை, நல்ல வாக்குத்தத்த வசனங்களை வாசித்து கர்த்தர் இப்படி ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பந்தியிலையும் நீங்கள் பங்கு கொடுக்கலாம். சுகம் இல்லாதவங்க சுகம் ஆவாங்க. ஏன்னா இயேசு வர்றார். வியாதிக்கு அங்கே இடம், உண்மையாகவே அங்கே இடம் கிடையாது. நம்முடைய அவிசுவாசத்தினால தான் அந்த வியாதி குறைவுகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ஒழிய, இயேசு வந்தால் வெளிச்சம்தான் இருக்கும், இருள் இருக்காது. இயேசு வந்தால் ஞானம்தான் இருக்கும், புத்திகட்டத்தனம் இருக்காது. இயேசு வந்தால் அங்கே நீதி தான் இருக்கும், அங்கே பரிசுத்தம் தான் இருக்கும், அங்கே ஜீவன் தான் இருக்கும், அங்கே ஆசீர்வாதம் தான் இருக்கும். மற்ற பிசாசோடைய சரக்கு எதுக்குமே இடம் இல்லை. இதை நம்ம நம்புவோமாக. இப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு பந்தியில் நீங்கள் பங்கு கொடுக்கலாம். ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நிச்சயமாக கிடையாது. சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா பாஸ்டர்? சர்ச்சில் இருக்கிறவங்க கூட பிள்ளைய உண்மையாகவே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொடுக்கவும் செய்யலாம். ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், ஞானஸ்நானம் எடுத்தால் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். ஞானஸ்நானம் எதுக்கு? இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் கர்த்தரை மட்டும்தான் பின்பற்றுவேங்கிற ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் உங்கள் பிள்ளைகளுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி செய்யும்போது வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள். நீ இயேசுவை ஏற்றுக்கிறியா? ஏற்றுக்கிறேன்னு சொன்னால் இந்த அப்பா ரசம் கர்த்தர் இன்னைக்கு உன்னை சுகமாக்குறார் சொல்லி ஜெபம் பண்ணலாம். உங்களுடைய வீடுகளில் நீங்கள் உங்கள் மனசு ரெடியாக இருந்தால் தான் எதை வேணாலும் செய்யும். மனசு ரெடி ஆகலைன்னா எதுவும் செய்ய முடியாது. பலன் இல்லை, தைரியம் இல்லை, நேரம் இல்லை, அப்படி ஏதாவது சொல்லுவோம். யாருக்காவது நீங்கள் சொல்லணுமா? உங்களுக்கு இப்போவும் உங்களுடைய உறவினர்களோ யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு சொல்லணுங்கிற விருப்பம் இருந்துச்சுன்னா எப்படியோ சொல்லிடுவீங்க. வாய்ப்பு வந்துடும். கர்த்தர் டைம் கொடுப்பாரு, நீங்கள் பேசலாம். வியாதியாக இருந்தால் கூட, பிரச்சனையாக இருந்தால் கூட ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், சுகம் கொடுப்பாருன்னு ஏற்றுக்கிட்டவங்களுக்கு
கொடுக்கலாம். பழைய ஏற்பாட்டில் பஸ்கா ஆடு அடித்த போது யாரெல்லாம் சாப்பிடணுமா? அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்க, கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே இருந்தவங்க மட்டும்தான். வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று போட்டிருக்கு. அதாவது பிசாசின் மகனுக்கு போய் இயேசுவோடைய அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்கறதா? அப்படி கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வந்தால் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சுகமாகிறத பற்றி பேசலாம். உங்கள் மூலமாக 4 பேர் ரட்சிக்கப்படட்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசுவை விசுவாசித்தா அவன் நீதிமான். இயேசுவை நம்ப மாட்டேன்னா அவன் பாவி. அப்படி தான் அவர் சொன்னார், நான் சொல்லலை. என்னை விசுவாசியாததுனாலே பாவத்தை குறித்து, அப்போ என்னை நம்பலை, அதனால தான் அவன் பாவி. இன்றைக்கு நம்ம என்ன, இப்போ வேறு என்ன தான் செஞ்சோம்? நம்ம ஒன்றும் செய்யலை. இயேசு என்னோட ஆண்டவர்னு நம்பினோம். இயேசு தான் தேவனுடைய குமாரன், அவர் தான் வந்து சிலுவையில் என்னோட பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சார். நான் நம்புகிறேன்னா ஏற்றுக்கிட்டான், அவர் வந்துட்டார், பாவம் ஓடி போச்சு, பிசாசு ஓடி போச்சு. நீங்கள் நீதிமான்கள், தேவர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இதெல்லாம் என்ன செய்ய நமக்கு புரியலை. அவ்வளவு நம்ம நம்ப முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை சொல்கிறார் அவர். கிறிஸ்துவோட கூட நீங்கள் உடன் சுதந்திரருங்கிறார். இயேசு கிறிஸ்துவோட நீங்கள் ஆஸ்தியில் பங்கு போட்டுக்கலான்னு. அப்புறம் ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் பிள்ளைகளை குறித்து, என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள்ன்றார். எனக்கு கட்டளை இடுன்னு அவர் சொல்கிறார். என்ன ஆண்டவரே, இது என்ன, இது ஒன்றும் விளங்கலைன்னா. ஆனால் நம்ம அதெல்லாம் செய்கிறோம். என்னன்னு கேட்டாக்க, கர்த்தாவே இது பிள்ளை இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கிட்டு இருக்கு, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்குது, இந்த பிள்ளையுடைய சரீரத்தில் வியாதிக்கு இடம் கிடையாது, இயேசுவின் நாமத்தினால பிசாசு அகன்று போ, கர்த்தாவே இந்த பிள்ளை இயேசுவின் நாமத்தால் சுகமாக இருக்க கடவுது அப்படின்லாம் நீங்கள் சொல்லிடுறீங்க. இருக்க கடவுதுன்னு யார்கிட்ட சொல்கிறீங்க? அவரை பார்த்து சொல்கிறீங்க. அது ரொம்ப கெடுபடியான பேச்சாக இருக்குது. ஆனால் அவர் செய்கிறாரு. கட்டளையிடுறதுன்னா யாரெங்கே வா அப்படி சொல்லி கட்டளையிடல. இது வந்து ஒரு மாதிரி அது சொல்கிறோம். நீங்கள் பூமியில் கட்டுனா பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு, பூமியில் அவுத்தா அங்கே அவுத்திருக்கு. இங்கே இந்த பிசாசை இவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யாதபடி இயேசுவின் நாமத்தினால கட்டுறேன். இங்கே கட்டினது மட்டுமில்ல, அங்கேயும் கட்டப்பட்டு போகுது. இதை நம்புவோம். எல்லா விதத்திலும் நம்மை நீதிமானாக வைத்து கொள்வோம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த பந்தி பற்றி யோசிங்க. அடுத்த வாரங்களில் வரும்போது அப்பம் அங்கே இருக்கும், ரசம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்க வேண்டியது. அதுக்காக வழி இருந்தால் செய்வோம், எனக்கு ஒன்றும் தோணலை. வீடுகளில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கங்க. கொஞ்சம் வச்சுருந்தா போதும். உங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது தலைவலி ஏதாவது சொல்லுதா, வா உட்கார் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறலாம். அவர் நம்மளுடைய நோய்களை சுமந்திருக்கிறாரு, நமக்கு சுகம் கொடுக்குறாருன்னு சொல்லி பந்தியில் பங்கு பெற வச்சு ஜெபம் பண்ணிட்டு முடிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்களா? அப்போ பாவி இல்லை. பாவின்னு மறுபடியும் பிசாசு சொல்ல வைக்க பார்ப்பான். ஆனால் இவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, என்னை ஏற்றுக்கிட்டான், அவன் பாவி இல்லை. அவன் என்னை நம்பலை, அதனால் அவன் பாவி அப்படி சொல்லிட்டாரு. நீதிமான்கள் எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். அப்பம் பிற்கிறதற்காக வாரந்தோறும் முதல் நாளிலே கூடி வந்தார்கள் என்று வாசித்தோம். அப்படின்னா கர்த்தருடைய பந்தி. அதை மனதார செய்கிறதுல தான் விஷயம் இருக்குது. சும்மா எதை கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டேன், வாய்க்கில் போட்டேன், கொடுத்தாங்க குடிச்சிட்டு போயிட்டேன் அப்படி இல்லை. மனதார இது இயேசுவின் சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது, என்னுடைய வியாதியை சுமந்திருக்கிறார், அதை உணர்ந்து நினைத்து பார்த்து அவருக்கு நன்றியோடு கூட அதில் பங்கு பெறும்போது அதன் பலன் உங்களுக்கு வருகிறது. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வாரத்தின் முதல் நாள் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் இங்கே சர்ச்சுக்கு வர்றோம். ஆண்டவரே,
சபையில் விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது எங்கள் எல்லாருக்குமே நன்றாக இருக்கிறது. நீர் வந்து பிரசன்னமாகிறீர், உம்முடைய பிள்ளைகளுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர், போதனைகளை கொடுக்கிறீர், ஜீவ வார்த்தைகளை கொடுக்கிறீர், வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று அந்த வசனத்தின்படி இவர்களுடைய சுகத்துக்கு ஏதுவான, சமாதானத்துக்கு ஏதுவான, சந்தோஷத்துக்கு ஏதுவான, நல்வாழ்வுக்கான, ஜெயத்துக்கான வார்த்தைகளை நீர் கொடுக்கிறீர். நன்றி கர்த்தாவே, இன்றைக்கு கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் நீர் நடத்துவீராக. வருகிற கேரல் சர்வீஸ்க்காக உம்முடைய பிள்ளைகள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். நன்றாய் ஆயத்தம் செய்து கேரல் சர்வீஸ் நன்றாய் வர அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இந்த குரூப்புக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. வருகிற கிறிஸ்மஸ் காலங்கள் அது எங்களுக்கு மிகவும் பெரிய கொண்டாட்டம். ஒரு ஆரம்ப காலங்களில் சிறு பிள்ளைகளுக்கு தான் அது கொண்டாட்டமாக இருந்து, இப்போ நாங்கள் பெரியவர்களாக இருக்கிறவங்க கூட அதை உணர்ந்து பார்த்து கிறிஸ்மஸ் நாங்கள் மனதார கொண்டாடுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்திருக்கிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம். சொல்லுங்கள், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்களை நீதிமான்களாக்கினவரே, பரிசுத்தமாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கான சகல நன்மையும் கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த வசனங்களையும் கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.